புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பகுதியில் நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்திருக்கக்கூடிய கட்டுரையை தான் எடுத்து நம்ம பேச இருக்கிறோம். இந்த கட்டுரையினுடைய பேசுபொருள் என்பது பசுமை புரட்சியில் புதிய அத்தியாயத்தை வழங்கும் ஜிஎஸ்டி 2.0. இது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். இது குறித்து உரையாடுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் அவர்கள் வந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் திரு பொன்ராஜ். ஒரு முக்கியமான கட்டுரை ஜிஎஸ்டி 2.0, அதை ஒட்டி பசுமை புரட்சி, இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணி எழுதப்பட்டிருக்க கட்டுரை. இதில் இந்தியாவினுடைய இந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இலக்குகள் அப்படின்னா நம்ம வச்சுருந்தோம். அதற்கு இந்த ஜிஎஸ்டி 2.0 சீர்திருத்தம் எந்த அளவுக்கு பங்களிப்பை வழங்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இதை ஒட்டுமொத்தமாக பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து ஜிஎஸ்டி 2.0 ஒரு ப்ரொக்ரெசிவ் தாட்டு தான். இது வந்து ஈவன் தோ இட் இஸ் லேட், இட்ஸ் எ ப்ரொக்ரெசிவ் தாட் அப்படி தான் சொல்ல முடியும். தாமதமாக வந்தாலும் அது வந்து வரவேற்கத்தக்க ஒன்று. இது எப்போயோ பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தா ரெனியூபிள் எனர்ஜியினுடைய ரீச் வந்து மக்களுக்கு ஈஸியாக போய் சேர்ந்துருக்கும். நீங்கள் முன்பெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியிலேருந்தே இதை பேசிட்டு இருக்கோம். ஆமாம், 2011 3000 மெகாவாட் இலக்கு நான் தான் நிர்ணயித்தேன் தமிழ்நாட்டுக்கு. அது இப்போ தான் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. எனிவே அது இதில் வந்து என்னென்னா, மொத்தமான ஜென்ரேஷன் பவர் கிட்டத்தட்ட 480 கிகாவாட் இந்தியா முழுக்க. ஓகே, அந்த 480 கிகாவாட்டில் கிட்டத்தட்ட 240 கிகாவாட் வந்து கம்ஸ் ஃப்ரம் தெர்மல், கோல், லிக்னைட், கேஸ், டீசல். இதுலேருந்து 240 கிகாவாட் வருது. ஓகே, இதில் எல்லாம் கார்பன் உமிழ்வு அதிகம். இதெல்லாம் ஃபாசில் ஃபியூயல், இதெல்லாமே ஃபாசில் ஃபியூயல். கார்பன் எமிஷன் அதிகமாக. ஆமாம், இந்த மிக்ஸில் 50% நம்ம ஆல்ரெடி ரெனியூபிள் எனர்ஜி அச்சீவ் பண்ணிட்டோம். ஓகே, இது ப்ரொக்ரெசிவாக இன்னும் வந்து ஃபாசில் ஃபியூயலை நம்ம குறைக்கணும். Fossil fuel should be less than 25%. Okay. Renewable energy should be 75%. அப்போ நியூக்ளியர் எனர்ஜி, ரெனியூபிள் எனர்ஜி எல்லாம் சேர்த்து 75% வரணும். ஓகே, நம்ம 50லேருந்து 55% வந்து ஆல்ரெடி ரீச் பண்ணியாச்சு. ஓகே, இன்னும் பண்ண வேண்டியது ஒரு 20-25% நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். எது ரெனியூபிள் எனர்ஜியில் இன்க்ரீஸ் பண்ணணும். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மெஜாரிட்டி இம்போர்ட் தான் சோலாரை பொறுத்த வரைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் டேட்டா, லாஸ்ட் 6 இயர்ஸ் டேட்டா எடுத்துட்டீங்கன்னா 75,000 கோடிக்கு இம்போர்ட் பண்ணியிருக்கோம் சோலார் செல்ஸ் அண்ட் சோலார் ஃபோட்டோவோல்டிக்ஸ். ஓகே, இதில் ஜிஎஸ்டியாகவும் ஐஜிஎஸ்டியாகவும் சேர்ந்த வருமானம் 32,000 கோடி. 75,000 கோடிக்கு லாஸ்ட் 6 இயர்ஸில். அதுக்கு முன்னால் 6 இயர்ஸ் ஒரு 50,000 கோடி போட்டால் 1.25 லட்சம் கோடிக்கு இந்த ரெனியூபிள் எனர்ஜி சோலார் நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கு செலவழிச்சிருக்கோம். இப்போ இந்த கட்டுரையிலேயே திரு பொன்ராஜ், கிட்டத்தட்ட இந்த பாரிஸ் மாநாடு, புகழ்பெற்ற பாரிஸ் மாநாடு, தொடர்ந்து உலக நாடுகள் இந்த கார்பன் எமிஷனை வந்து குறைக்கணும் அப்படின்னு கட்டுப்பாடுகள், நிபந்தனைகள், மானியங்கள், இது ஒரு அரசியலாகவே போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஜிஎஸ்டி 2.0க்கு பிறகு நம்ம புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அதில் இன்னும் கொஞ்சம் வேகம் காட்டுறோம்னா, இந்த காலநிலை மாற்றம் இதில் ஏதாவது தாக்கத்தை நம்ம கான்ட்ரிபியூஷன் பார்க்க முடியுமா? அதை பொருத்தி பார்த்து பேச முடியுமா? ஓவரால் ஜென்ரேஷன் வந்து ரெனியூபிள் எனர்ஜியில் நம்ம பல்க் சோலார் பிளான்ட் போடுறோம். ஆனால் ரெசிடென்ஷியல் செக்மெண்ட்டு, விவசாயம், இரிகேஷன், ஸ்ட்ரீட் லைட்டு, இந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி 2.0 கண்டிப்பாக ஒரு புஷ் கொடுக்கும். கண்டிப்பாக வந்து அதனுடைய காஸ்ட் கம்மியாகும். மக்கள் வந்து அதிகமாக சோலார் எனர்ஜியை பயன்படுத்துவாங்க. ஸோ தட் இலவசமாக கொடுக்கக்கூடிய பவர் சப்ளையை குறையும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் பொருளாதாரம் இம்ப்ரூவ் ஆகும். அப்போ சப்சிடி, கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்கறதுனால ரெசிடென்ஷியல் செக்மெண்ட் இதெல்லாம் கூடும். இந்த இடம் தான் இப்போ மலிவு விலையில் மின்சாரம், அப்புறம் வெஹிக்கிள், ஏன்னா நம்ம இந்த போக்குவரத்தில் தான் அதிகமாக நமக்கு ஃபியூயல், அதிலிருந்து வரக்கூடிய கார்பன் எமிஷன்றது, இதிலெல்லாம் ஒரு பெரிய ஷிஃப்ட் நடக்க வாய்ப்பு இருக்கா இந்த ஜிஎஸ்டி 2.0? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்டர் எடுத்துட்டீங்கன்னா அரௌண்ட் மோர் தென் 15-20% வந்து எமிஷன் கம்ஸ் ஃப்ரம் டிரான்ஸ்போர்ட் மட்டும். அப்போ டிரான்ஸ்போர்ட்டில் வரக்கூடிய எமிஷனை நம்ம when we move on to hydrogen vehicle or electrical vehicle, கண்டிப்பாக இதனுடைய கார்பன் எமிஷன் வந்து குறையும். ஓகே, அதிகமான எமிஷன் பொல்யூஷன் கம்ஸ் ஒன்லி ஃப்ரம் டீசல் வெஹிக்கிள் அண்ட் பெட்ரோல் வெஹிக்கிள். டீசல்னா அதிகமான வெஹிக்கிள் பொல்யூஷன் கார்பன் எமிஷனை கொடுக்குது. ஸோ அந்த இதை நம்ம குறைக்கும் பொழுது நம்மளுடைய கார்பன் எமிஷன் ஓவரால் கான்ட்ரிபியூஷன் நம்ம இந்தியா வந்து வில் கிவ் மச் மோர் கான்ட்ரிபியூஷன். ஓகே, பட் ஓவராலாக நீங்கள் இந்த வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எமிஷன் பண்ணுறதுல இந்தியா இஸ் நாட் இன் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி. எமிஷன் யூஎஸ்,
ஜெர்மனி, யூகே இந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரி தான் அதிகமான எமிஷன் பண்ணுறாங்க. நம்ம ஈவன் தோ வி ஹவ் டேக்கன் நெசசரி ஸ்டெப்ஸ் டு கன்வெர்ட் இன்டு ரெனியூபிள் எனர்ஜி. பட் என்ன ஒரே இஷ்யூ அப்படின்னா வந்து இண்டிஜினியஸ் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணல, எல்லாமே இம்போர்ட்டட் தான் பண்ணுறோம். தொடர்ந்து நம்ம பல முறை பேசினது வந்து நம்ம தற்சார்பு நிலையை அடையணும்ன்றது, அதுதான் சிக்கல். அங்கே தான் பிரச்சனை. அப்போ நீங்கள் 1.5 லட்சம் கோடி இதனுடைய இம்போர்ட் மட்டும் பண்ணியிருக்கீங்க, இன்னும் அடுத்து வரக்கூடியதுலையும் இம்போர்ட்டில் தான் இருக்கும் அப்படின்னா 75% இம்போர்ட். அதே இது விண்ட் பவரில் 50 கிகாவாட்டில் 5 கிகாவாட் தான் இம்போர்ட்டடு. அதுவும் எலக்ட்ரானிக்ஸு, ஹைட்ராலிக்ஸ் இந்த மாதிரி முக்கியமான பார்ட்ஸ் மட்டும் தான் இம்போர்ட் பண்ணுறோம். இப்போ நியர்லி அரௌண்ட் 90-95% வந்து வி ஆர் லோக்கல் மேனுஃபேக்சரிங். ஈவன் தோ ஃபாரின் கம்பெனி இருந்தால் கூட லோக்கல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க விண்டை பொறுத்த வரைக்கும். பட் சோலாரை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் வி ஆர் டிபெண்டன்ட் ஆன் 70% வி ஆர் டிபெண்டன்ட் ஆன் சைனா. சோலார் கிட்டத்தட்ட நமக்கு சூரிய ஒளின்றது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி கொட்டி கிடக்கிற ஆற்றல். ஆனால் அந்த சோலார் கன்வெர்ட் ஆகலை, இல்லை மக்களிடம் வந்து புழக்கத்துக்கு வராமல் அது காஸ்ட் வந்து ஹெவியாகவே இருக்கு. காஸ்ட் ஹெவியாக இருக்க நீங்கள் வந்து 18% போட்டிங்கன்னா என்ன எங்கே வாங்குவாங்க வாய்ப்பு? அதுதான் இப்போ குறைச்சிருக்கு. சப்சிடியை நீங்கள் கொடுக்குற சப்சிடியே பாதி 18% ஜிஎஸ்டியில் போயிடும். அப்போ ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த பேனலு, அப்புறமேலு பேட்டரி, இன்வெர்டர், இதுக்கெல்லாம் காசு இருக்குல்ல. அப்போ அதெல்லாம் வந்து இப்போ யூஏஇ கொடுக்குற மாதிரி ரெசிடென்சியலுக்கு 0ன்னு பண்ண சொல்லுங்கள். ரெசிடென்சியல் 0 அப்படின்னா இம்மிடியேட்டாக எல்லார் வீட்லையும் போட்டுருவாங்க. பெரிய அளவில் போய் ஷிஃப்ட் நடக்கும். ஜிஎஸ்டி ரெசிடென்சியல் 0ன்னு பண்ணுங்க, சப்சிடி ஓரளவு கொடுத்தீங்கன்னா அதிகமான லெவலில் வந்து வீட்டுக்கு போயிடுச்சுன்னா நீங்கள் இந்த 100 யூனிட்டுக்கு ஃப்ரீ, அப்புறம் 200 யூனிட்டுக்கு வந்த உடனே அது டபுள் சார்ஜ்னு போடுறதெல்லாம் நம்ம குறைச்சிடலாம். கிட்டத்தட்ட தமிழ்நாடுகள்லாம் இருக்கிற பெரிய சவாலே தமிழ்நாடு மின்சார வாரியத்தோட கடன் சுமை இருக்கு. ஆமா, கடன் சுமையில பெரிய அழுத்தத்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்கு. இந்த ஜிஎஸ்டி 2.0ன்றது ஒரு வரவேற்கத்தக்க முடிவுன்னு பார்க்கலாம்ல. தாமதமாக வந்தாலும் கூட இந்த புதுப்பிக்கத்தக்க அந்த எரிசக்தி ஆற்றல் துறையில ஒரு முக்கியமான நகர்வு பார்க்கலாம். இல்ல, முக்கியமான நகர்வு, வரவேற்கத்தக்க நகர்வு தான் இது. ஆனா இன்னமும் ரெசிடென்சியல் செக்மெண்ட்டுக்கும் இரிகேஷனுக்கும் அவங்க வந்து 0 ஆக்கணும். அதை நோக்கி நகர்ந்தாதான் நம்மளுக்கான பலன் கிடைக்கும். அப்பதான் அது பலன் கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து கமர்ஷியலாக பண்ணுறதுக்கு நம்ம அதிகமான கெப்பாசிட்டி அச்சீவ் பண்ணிட்டோம். இப்போ இதெல்லாம் வந்து இந்த பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, ஸ்மார்ட் கிரிட்டை, டிரான்ஸ்மிஷன் ஸ்டேஷன்ஸை நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணால் தான் இதனுடைய இன்புட்டை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். வாய்ப்புன்னு நிறைவாக இன்னொரு கேள்வின்றது வேலை வாய்ப்பு குறித்தும் இந்த கட்டுரை பேசியிருக்கு. இந்த ஜிஎஸ்டியில் இருக்கிற சீர்திருத்தங்கள் எல்லாருமே புதுப்பிக்கத்தக்க அந்த எரிசக்தி ஆற்றல் துறையை நோக்கி நகர்றப்ப வேலை வாய்ப்பு பெருசா இந்த துறைகளில் இனி ஏற்படுமா? இந்தியா அதை பயன்படுத்திக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இதனுடைய இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து இவ்வளோ ரீச் அவுட் ஆகிட்டோம். பட் வேலை வாய்ப்பு அவ்வளோ ஜென்ரேட் ஆயிருக்கானா இல்லை. ஏன்னா எல்லாமே இம்போர்ட் பண்ணி அசம்பிள் பண்ணுறோம். அங்கே தான் வேலை வாய்ப்பு கம்மியாக இருக்கு. அப்போ இம்போர்ட் பண்ணி அசம்பிள் பண்ணுறதை விட மேனுஃபேக்சரிங் லோக்கலில் பண்ணும் பொழுது அங்கே தான் வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும். நீங்கள் சொல்கிறதுல இந்த கட்டுரை வந்து ரொம்ப பாராட்டி இந்த ஜிஎஸ்டி 2.0 பற்றி பேசியிருந்தாலும் கூட இது ஒரு முக்கியமான நகர்வு வரவேற்றாலும் கூட இன்னும் கடக்க வேண்டிய தூரம் இருக்கு. இந்த முனிசிபல் வேஸ்ட் அப்புறமேல இதுக்கெல்லாம் வந்து அவங்க குறைச்சிருக்காங்க. 18% 5% குறைச்சிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து 28% 18% குறைச்சிருக்காங்க. இது ஓரளவுக்கு வந்து முனிசிபல் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டை வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு வரதுக்கு இதாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து இதாக இருக்கும். வெளியே இது என்னென்னா ஜிஎஸ்டி வில் அவுட்ரீச், பட் இட் வில் நாட் ஜென்ரேட் த எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன்னா நீங்கள் இண்டிஜினியஸ் R&D இருக்கணும், இண்டிஜினியஸ் மேனுஃபேக்சரிங் இருக்கணும், இண்டிஜினியஸ் டிசைனிங் இருக்கணும். அது இருந்தால் தான் இங்கே ஜென்ரேட் நடக்கணும். இது வந்து ஒரு சுமையை குறைச்சிருக்கு. அது இம்ப்ளிமெண்டேஷனுக்கான சுமையை குறைச்சிருக்கு. வெளியே இஸ் நாட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி ஜாப் கிரியேஷன். நிச்சயமாக ஒரு முக்கியமான கட்டுரை. ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேஷனோட நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கிற கட்டுரை. இதை வந்து நீங்கள் விரிவாக உங்கள் பார்வையில் ரொம்ப எளிமையாக்கி பேசுனீங்க. மிக்க நன்றி திருப்பன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.